எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி பால் போலி செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். 1/2 hour இருக்கட்டும். 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறேன். 2 மணி நேரம் ஊற வச்ச பாதாம் சேர்க்குறேன். தோல் வச்சுட்டு ஊற வச்ச முந்திரி உள்ள சேர்க்குறேன். கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் அரைச்சிட்டேன். 1 லிட்டர் பால் சேர்க்குறேன். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. சைடில் எல்லாம் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பால் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 20 நிமிஷம் ஆகுது. போதும். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் உள்ள சேர்த்துடலாம். 1/2 கப்பு சுகர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் மிக்ஸ் பண்ணி விடலாம். இன்னொரு 1/4 hour நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஹீட்டில் 15 நிமிஷம் ஆகுது. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து போதும், நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், எல்லாம் அப்படி ஊற்றிடலாம். அவ்வளோதான், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. அவ்வளோதான், இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.